தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி அப்படின்ற சாப்டர். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபைன். பார்ட் 3 இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷனில் லாஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் பார்க்காம இருக்கிறோம். அது என்னன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடு. ஓகே, this method is applicable to ferromagnetic ores and it is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. So ஓர்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு, ஓர்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, இம்பியூரிட்டிஸ்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா. ஸோ ஒரு ஓர் காம்பவுண்ட்ஸ்லயும் ஓர் இல்லாத இம்பியூரிட்டிஸ்லயும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு, எதுக்கு அதிகமா இருக்கு எதுக்கு கம்மியா இருக்கு, இந்த டிஃபரன்ஸை வச்சுதான் நம்ம இந்த செப்பரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஃபெர்ரோமேக்னெட்டிக் ஓர்ஸ். ஸோ ஃபெர்ரோமேக்னெட்டிக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பேராமேக்னெட்டிக் மொமெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்குலாம் பேர் என்னதுன்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். பேராமேக்னெட்டிக்னா என்னன்னு தெரியணும். ஒரு ஆர்பிட்டால்ல சப்போஸ் நான் ஒரு பி ஆர்பிட்டாலே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திங்க் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பி ஆர்பிட்டால்ல என்கிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா எல்லாமே சிங்கிளா இருக்கும். திஸ் இஸ் பேராமேக்னெட்டிக். சப்போஸ் இந்த இடத்துல 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டும் அன்பேர்டு. ஃபைன். இப்பயும் இது பேராமேக்னெட்டிக் தான், இப்பயும் இது பேராமேக்னெட்டிக். 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இப்பயும் இது பேராமேக்னெட்டிக். ஏன்னா ஒன்று அன்பேர்டா இருந்தாலும் பேராமேக்னெட்டிக். சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால்ஸ்ல மேக்ஸிமமே 6 எலக்ட்ரான்ஸ் தான் வைக்கலாம். P6 மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டபுளா இருக்கு, பேர்டா இருக்கு, ஜோடியா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு டயாமேக்னெட்டிக். பேர்டா இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக் சொல்லக்கூடாது, டயாமேக்னெட்டிக் சொல்லணும். ஓகேவா? ஸோ டயாமேக்னெட்டிக்னு எப்போ சொல்லுவோம்? இஃப் an orbital contains all the electrons are paired. ஒரு ஆர்பிட்டால்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர்டா இருந்துச்சுன்னா, பேர்டுனா ஜோடியா இருக்கு, இணையா இருக்கு. ஒரு ஆர்பிட்டால்லையும் 2 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். எல்லா ஆர்பிட்டாலுமே 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேரு டயாமேக்னெட்டிக். ஒரு எலக்ட்ரான்ஸ் எந்தாவது ஒரு இடத்துல இருந்தா கூட அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேராமேக்னெட்டிக்னு சொல்லலாம். ஸோ பேராமேக்னெட்டிக் நேச்சர் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூ விட பேராமேக்னெட்டிக் நேச்சர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபெர்ரோமேக்னெட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை பேராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். பேராமேக்னெட்டிக் நேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபெர்ரோமேக்னெட்டிக் சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகேபிள் டு ஃபெர்ரோமேக்னெட்டிக் ஓர்ஸ். யாருக்கெல்லாம் பேராமேக்னெட்டிக் நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த மாதிரியான ஓர்ஸுக்கு இது அப்ளிகேபிள். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓர்ஸுக்கும் இம்பியூரிட்டிஸ்க்கும் நடுவில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கோ, ஒரு ஓருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும், இம்பியூரிட்டிஸ்க்கு கம்மியா இருக்கும், அல்லது ஓர்ஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கும், இம்பியூரிட்டிஸ்க்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில டிஃபரன்ஸ் இருக்கும் எது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஓர்ஸுக்கும் இம்பியூரிட்டிஸ்க்கும் நடுவில். இப்படி இருந்தா நம்ம இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி ஓருக்கு தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இம்பியூரிட்டிஸ்க்கு நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி யாருக்கு? இம்பியூரிட்டிஸ்க்கு. ஓர்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓர்ஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுதான் ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிறது. சரியா? ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் டின் ஸ்டோன், ஸ்டானஸ் ஆக்சைடு நம்மளுக்கு தெரியும், SnO2. ஸோ டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த உல்ஃப்ரமைட் இம்பியூரிட்டிஸ். ஸோ உல்ஃப்ரமைட்ன்றது ஒரு ஓர் தான், அதுல இருந்து நம்ம டின் ஸ்டோனை தனியா செப்பரேட் பண்ணணும். உல்ஃப்ரமைட்ன்றது ஒரு இம்பியூரிட்டி, அதுல இருந்து நம்ம டின்னை செப்பரேட் பண்ண போறோம். விச் இஸ் மேக்னெட்டிக். ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க. Tin stone can be separated from the wolframite impurity, which is magnetic. Similarly, ores such as chromite, pyrolusite, having magnetic property can be removed from the non-magnetic siliceous impurities. So pyrolusite இருந்தாலும் சரி, chromite இருந்தாலும் சரி, அல்லது tin stone இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ். உல்ஃப்ரமைட்டோ அல்லது இந்த
குரோமைட்ல, பைரோலூசைட்லலாம் நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதுல இருந்து அதாவது சிலிஷியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ். இந்த சிலிஷியஸ் இம்பியூரிட்டிஸ்ல இருந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த ஓரை நான் செப்பரேட் பண்றதுக்கு இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக் அல்லது மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. The crushed ore is poured into an electromagnetic separator consisting of a belt moving over two rollers of which one is magnetic. So இந்த இடத்துல ரெண்டு ரோலார் இருக்கு. ஒரு ரோலார் ஆர்டினரி ரோலார், ஆனா இன்னொரு ரோலார் என்னன்னா மேக்னெட்டிக் வீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு ரோலாருமே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இப்படிதான் சுத்த போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்படி சுத்தும் போது ஒரு பெல்ட், ஐ மீன் இந்த கன்வேயர் பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா பவுடர்டு கிரஷ்டு ஓர்லாம் கொட்டுறேன். இதுல மேக்னெட்டிக் நான் மேக்னெட்டிக் ரெண்டுமே இருக்கும். அதுல இருக்கிற அந்த கிரீன் கலர் மாதிரி இருக்கிற மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, ரோலர் அப்படின்றதே மேக்னெட் தான் இல்லையா, மேக்னெட்டிக் வீல். அதனால மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகி இதுலயே ஒட்டிக்கிட்டு வரும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்ப கம்மியாகுதோ அப்ப அது என்ன ஆகும், ஃபெல் டவுன், கீழே விழும். ஸோ இதை ஒரு கண்டெய்னர்ல கலெக்ட் பண்றேன். நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ்லாம் இந்த பெல்ட் போற வேகத்துல வேகமா மேக்னெட்டால இழுக்கப்படாது. அப்ப வேகமா இந்த பக்கமா போய் கீழே விழும் இல்லையா? சோ அத எல்லாத்தையும் கொஞ்சம் அவங்க பக்கத்திலேயே போட்டிருக்காங்க, ஸ்லோவா சுத்துதுன்னு அர்த்தம். நான் வேகமா சுத்தினா கண்டிப்பா இங்கதான் போய் விழும். சரியா? ஃபைன். அப்போ அது எல்லாத்தையும் நான் மேக்னெட்டிக் ஓர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர்ல கலெக்ட் பண்றாங்க. அப்ப மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ், ஐ மீன் மேக்னெட்டிக் ஓர் பார்ட்டிகல்ஸ்லாம் தனியாவும் நான் மேக்னெட்டிக் இம்பியூரிட்டிஸ்லாவும் தனியாவும் செப்பரேட் பண்றோம். இதுதான் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. The magnetic part of the ore is attracted towards the magnet and falls as a heap close to the magnetic region. So magnetic regionக்கு பக்கத்துல இருக்கிற ஹீப்ல எனக்கு அந்த மேக்னெட்டிக் ஓர்ஸ் எல்லாமே ஃபால் ஆகும், விழுன்னு சொல்றாங்க. while the non magnetic parts fall away from it shown in the figure. So நான் மேக்னெட்டிக் பார்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா இதுல இருந்து ரொம்ப தூரக்க வந்து விழும். பட் அவங்க அப்படியே கீழே வந்து விழுதுதானே காமிக்கிறாங்கன்னா, இது இவ்வளவு வேகத்துல இப்படி போய் விழும். சரியா? இந்த இடத்துல வச்சிருக்கணும். ஆக்சுவலா இமேஜ் கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். மேபி யாராவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்தாங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு நடத்துறாருன்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எது புரியுதோ அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். ஓகே, இதோட கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் முடிஞ்சிருச்சு. 1.2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.3 எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூடு மெட்டல். ஸோ க்ரூடு மெட்டல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓர் இருக்கு, அந்த ஓர் கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு. கான்சென்ட்ரேட்டட் ஓர்ல இருந்து மெட்டலை எப்படி, க்ரூடு மெட்டலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு பார்க்க போறோம். த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் ஃப்ரம் த கான்சென்ட்ரேட்டட் ஓர் இஸ் கேரிட் அவுட் இன் 2 steps. ஸோ ஒரு கான்சென்ட்ரேட் செய்யப்பட்ட ஓர்ல இருந்து க்ரூடு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ரெண்டு ஸ்டெப் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மெட்டல் அதிகமான அளவுல இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்ட ஓரை, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஓரை என்னவா மாத்தணும்னா ஆக்சைடா மாத்த சொல்றாங்க. அப்ப ரோஸ்டிங், ஆக்சிஜனை ஆட் பண்றோம், ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் கூட ஏதாவது ஒரு மெட்டலை சேர்த்து எரிச்சா அந்த ப்ராசஸ்க்கு பேர் எதுனா ரோஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடுன்னு சொல்றாங்க இல்லையா, இது ஒரு ஸ்டெப். அது என்னன்றதை கீழே கொடுத்துருக்காங்க, இங்க ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இத லைனா பார்க்கலாம். ஃபைன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல். ஃபர்ஸ்ட் மெட்டல் இருக்கு, அந்த மெட்டல் சல்ஃபைடாவோ மெட்டல் ஆக்சைடாவோ இருக்கும். மெட்டல் ஆக்சைடா இருந்தா பிரச்சனை இல்லை, மெட்டல் சல்ஃபைடா இருந்தா இதை ரோஸ்டிங், அதாவது ஆக்சிஜன் கூட சேர்த்து எரிச்சு மெட்டல் ஆக்சைடா மாத்துறேன். எத்தனை ஆக்சிஜன் வேணா என் இஷ்டத்துக்கு நான் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெட்டல் ஆக்சைடா மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஃபைன், பேலன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் சும்மா எழுதுறேன், மெட்டல் ஆக்சைடா மாத்துறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி வேற ஏதோ ஒரு மெட்டல், ஜிங்க் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சுக்கோங்களேன், ஜிங்க் ஆக்சைடு எடுத்துட்டு ஜிங்க் ஆக்சைடா போயிடும். பிளஸ் மெட்டல் எனக்கு தனியா கிடைக்கும் எலமெண்டல் ஃபார்ம்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓரை எடுத்துக்கிட்டு மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணணும், மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி மெட்டலா மாத்தணும். இது ஓர், கான்சென்ட்ரேட்டட் ஓர். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தட், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட், லீச்சிங், ஆசிட் லீச்சிங், அமோனியா லீச்சிங், ஆல்கலி லீச்சிங், நிறைய லீச்சிங்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு. கான்சென்ட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஓரை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப், அந்த ஆக்சைடு ஓரை
எலமெண்டல் ஃபார்முக்கு மெட்டலா மாத்தணும், ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரோஸ்டிங் பண்ணணும் ஆர் ஆக்சிடேஷன் பண்ணணும் மெட்டல் ஆக்சைடா, அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ணணும் மெட்டலா மாத்தணும்னு சொல்றாங்க. சோ இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த 2 ஸ்டெப்பும் என்னன்றதை டீடைலா கீழே கொடுத்திருக்காங்க. பட் இங்க ப்ரிசைஸா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Fine. In the concentrated ore, the metal exists in the positive oxidation state. So, ore concentrate ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற மெட்டல்லாம் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்னு கேட்டா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஹோப் யூ நோ. நான் மெட்டல்ஸ்லாம் நெகட்டிவா இருக்கும், மெட்டல்ஸ்லாம் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டல்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஓர்ல இருக்கு. ஹென்ஸ் இட் இஸ் டு பி ரெடியூஸ்ட் டு இட்ஸ் எலமெண்டல் ஃபார்ம். எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்குன்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும். அது 2+ இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிட்டு 0 ஆகணும். 3+ இருக்குன்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிட்டு 0 ஆகணும். அப்ப பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டல்ஸ் ஓர்ல எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ரிடக்ஷன் ஆகி ரெடியூஸ்டு டு ரிடக்ஷன் ஆகும்போது எலமெண்டல் ஃபார்முக்கு மாறும். ஸோ ரிடக்ஷன் அப்படின்றதுக்கு நீங்க ஏற்கனவே 10th படிச்சிருக்கணும். இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. ஜர் அப்படின்னு சொல்லுவோம். Gain of electron is called reduction. So loss of electron is called oxidation. இப்போ விஜய் படம் கூட எல்லாருக்கும் தெரியும் லியோல. சரி. So loss of electron is called oxidation சொல்லிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி gain of electronக்கு பேர் என்னதுன்னா reduction. இங்க reduced to அப்படின்னு எழுதிருக்காங்க. reduction ஆகுது. அப்ப reduced to elemental form. So metal என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுதான் ரெடியூஸ் ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. ரிடக்ஷன் அர்த்தம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு எலமெண்டல் ஃபார்முக்கு மாறுதுன்னு சொல்றாங்க. We can infer from the principles of thermodynamics that the reduction of oxide is easier when compared to reduction of other compounds of metal. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடுன்னு சொன்னாங்களே, நான் ஏன் ஆக்சைடா மாத்தணும்? ரிடக்ஷனே பண்ணிட்டு போலாம்ல ஓர் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டா, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் படி நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸ் தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்த்திருப்பாங்க. அது மூலியமா அவங்க ஃபைனலா என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா, மெட்டல்ஸையோ அல்லது மெட்டல் வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல கார்போனேட், சல்பேட், நைட்ரேட், பாஸ்பேட் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கும்போது ரெடியூஸ் பண்றதை விட மெட்டல் ஆக்சைடா இருக்கும்போது ரிடக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. மெட்டல் அதனுடைய ஆக்சைட் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் ரிடக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. இது தெர்மோடைனமிக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ வில் ரீட் அகைன். We can infer from the principle. நம்மளுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. எது மூலியமா அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸோட பிரின்சிபல்ஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு தகவல் தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, the reduction of oxide, reduction of ஆக்சைடு, ஆக்சைடுகளை எடுத்துக்கிட்டு ஒடுக்கம் செய்யறது, ரிடக்ஷன் பண்றது இஸ் ஈஸியர் வென் கம்பேர்ட் டு ரிடக்ஷன் ஆஃப் அதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் த மெட்டல். மெட்டலுடைய எந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் பண்றதை விடவும் மெட்டலுடைய ஆக்சைட்ஸ் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And hence before reduction the ore is first converted into oxide by metal of interest. சோ என்ன சொல்றாங்க, அப்ப மெட்டல் வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல காம்பவுண்ட்ஸா இருந்துச்சுன்னா அதை நம்மளால ரிடக்ஷன் பண்ண முடியாது, இல்ல கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் ரிடக்ஷன் the ore is first converted into oxide. ஃபர்ஸ்ட் ஓர் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அதை ஆக்சைடா மாத்திடணும். ஆக்சைடா மாத்தினதுக்கு அப்புறம் அதை ரிடக்ஷன் பண்ணா எலமெண்டல் ஃபார்ம்ல மெட்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் ரெண்டு ஸ்டெப்ல தான் நடக்குது. ஒரு ஸ்டெப் என்னன்னா, மெட்டல் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் ஒரு காம்பவுண்டா இருக்கும்போது அந்த மெட்டலை மெட்டல் ஆக்சைடா மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி மெட்டலா மாத்துற, எலமெண்டல் ஃபார்முக்கு மாத்துற, இது செகண்ட் ஸ்டெப். ரெண்டு ஸ்டெப்பும் புரிஞ்சுச்சா? Okay, let us discuss some of the common methods used to convert the concentrated ore into the oxides of the metal of interest. So ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓரை ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடா மாத்தணும்னு சொன்னோம் இல்லையா, ஆக்சைட்ஸா மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கு, ஆக்சைட்ஸா மாத்துறதுக்கு என்ன டெக்னிக் இருக்கு, என்ன மெத்தட் இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, so first one பாத்தீங்கன்னா 1.3.1 conversion of ore into oxides. சோ ஏதோ ஒரு ஓர் எடுத்துக்கிட்டேன், கான்சென்ட்ரேட்டட் ஓர், அந்த ஓர் எடுத்துக்கிட்டு ஆக்சைட்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ்டிங். ரோஸ்டிங் இஸ் த மெத்தட். ரோஸ்ட் தோசைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ரோஸ்ட் அப்படின்னாலே வறுக்கிறதுன்னு அர்த்தம். ஹீ இஸ் ரோஸ்டிங் அப்படின்னா அவன் என்ன வறுத்து எடுக்கிறான்னு அர்த்தம். சரி, roasting is the method usually applied for the conversion of sulfide ore into their oxides. So mostly metal என்னவா இருக்கும்னா சல்ஃபைடா இருக்கும், மெட்டல் சல்ஃபைட்ஸா இருக்கும். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனை நம்ம செப்பரேட் பண்ற ஓர்ஸ். ஸோ இந்த சல்ஃபைடு ஓரை நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னா ஆக்சைடு ஓரா மாத்த போறோம். இதுக்கு தான் இந்த ப்ராசஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ரோஸ்டிங்னு சொல்லுவோம்.
Sorry, roasting is the method usually applied for the conversion of sulfide ore into their oxide. Sulfide ores எல்லாத்தையும் ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். In this method, the concentrated ore is oxidized by heating it with excess of oxygen. ரொம்ப முக்கியமான விஷயம், this is an aerobic condition. அப்ப ஆக்சிஜன் ரொம்ப எக்ஸஸா அதிகமான அளவுல ஆக்சிஜன் கூட சேர்க்கும் போதுதான் சில ஆக்சிஜன் சல்பர் கூட சேர்ந்து சல்பர் ஆக்சைடா போயிடும், சில ஆக்சிஜன் மெட்டல் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடா மாறும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? a suitable furnace below the melting point of the metal. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஹீட் பண்ணணும்னு சொன்னேன், ஆக்சிஜன் சேர்த்தாலே எரியும் இல்லையா? அப்ப ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும் போது சப்போஸ் அந்த எந்த ஒரு பர்டிகுலர் மெட்டல் எடுத்துக்கிறோம், அந்த மெட்டலுடைய பாய்லிங் பாயிண்ட்டை விட அதிகமா நான் ஹீட் பண்ணிட்டா அந்த மெட்டல் என்ன ஆகும், மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமா மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமா ஹீட் பண்ணிட்டா என்ன ஆகும், அந்த மெட்டலே மெல்ட் ஆகி உருகி ஊத்திக்கும் இல்லையா? அப்ப அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டுக்கு அபோவா போகாத அளவுக்கு ஒரு ஃபர்னஸை யூஸ் பண்ணணும். அது பிளாஸ்ட் ஃபர்னஸா இருக்கலாம், ரிவர்பரேட்டரி ஃபர்னஸா இருக்கலாம், நிறைய டைப் ஆஃப் ஃபர்னஸஸ் இருக்கு நம்ம கிட்ட. சரியா? சோ அதுல என்ன ஃபர்னஸை யூஸ் பண்ணணும்னு ஒரு டெக்னிக்குக்கும் மாறும். சோ சூட்டபிள் ஃபர்னஸ்னு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபர்னஸை எடுத்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கேலினா பிபிஎஸ் லெட்டுடைய சீஃப் ஓர்னு சொல்லுவோம். இந்த கேலினாவை எடுத்துட்டு ரோஸ்டிங் பண்ணும்போது ஆக்சிஜன் கூட சேர்த்து எரிக்கிறோம். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா லெட் ஆக்சிஜன் கூட சேர்ந்து லெட் ஆக்சைடா மாறுது, லித்தர்ஜ்னு சொல்லலாம். LITHARGE, லித்தர்ஜ் இதனுடைய இன்னொரு நேம். சரியா? லெட் ஆக்சைடு. சோ லெட் சல்பைடு கூட லெட் சல்பைடு ஆக்சிடேஷன் ஆகும்போது லெட் ஆக்சைடா மாறுது. அகைன் சல்பர்லாம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு கேஸா போகுது. அப்ப இம்பியூரிட்டிஸ் நான் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இட் எஸ்கேப்ஸ் as a gas. ஓகே, லெட் ஆக்சைடா மாறிடுச்சு, சல்பைடு ஒரு ஆக்சைடா மாறிடுச்சு. செகண்ட் ஒன் பிளண்ட் எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் பிளண்ட். ஜிங்க் சல்பைடு ஆக்சிடேஷன் பண்ணும்போது, ரோஸ்டிங் பண்ணும்போது, ஆக்சுவலா ஆக்சிடேஷன் நான் சொல்றேன் இந்த இடத்துல எல்லாத்துலயும் நான் என்ன வேர்டை யூஸ் பண்ணணும்னா ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏர் இன் பிரசன்ஸ்ல, ஆக்சிஜன் இன் பிரசன்ஸ்ல நான் ஹீட் பண்றேன், அதனால திஸ் இஸ் கால்டு ரோஸ்டிங். ஓகேவா? ஃபைன். ஜிங்க் பிளண்ட் ஆக்சிஜன் ரோஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சல்பர் ஆக்சிஜன் எடுத்துட்டு சல்பர் டை ஆக்சைடா போகுது, ஜிங்க் ஆக்சிஜன் எடுத்துட்டு ஜிங்க் ஆக்சைடா மாறுது. லைக் தட் காப்பர் சல்பைடு Cu2S இது ஆக்சிடேஷன் பண்ணும்போது அல்லது ரோஸ்டிங் பண்ணும்போது சல்பர் ஆக்சிஜன் எடுத்துட்டு சல்பர் டை ஆக்சைடா போகுது, காப்பர் ஆக்சிஜன் எடுத்துட்டு குப்ரஸ் ஆக்சைடா போகுது, Cu2O. நல்லா புரிஞ்சுக்கணும், CuO அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு, CuO குப்ரிக் ஆக்சைடு. இங்க நம்மளுக்கு Cu2O அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. இது குப்ரஸ் ஆக்சைடு, காப்பர் 1 ஆக்சைடு. குப்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்ல முடியலன்னா காப்பர் 1 ஆக்சைடுன்னு சொல்லலாம். சரியா? சோ இந்த எல்லாத்துலயுமே எனக்கு சல்பைடு ஓர் தான் எடுத்துக்கிட்டேன், ஆக்சைடா மாறிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரோஸ்டிங் சொல்றாங்க. ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ்ஸ் impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxides. So arsenic, sulfur, phosphorus இந்த மாதிரியான impurities இந்த ஜிங்க் பிளண்ட்லயோ கேலினாவிலயோ காப்பர் சல்பைட்லயோ இருந்துச்சுன்னா இந்த சல்பைடு ஓர்ல arsenic, sulfur, phosphorus எல்லாம் impurities இருந்துச்சுன்னா நான் ரோஸ்டிங் பண்ணும்போது அதுவும் அதனுடைய ஆக்சைட்ஸா போகும். எக்ஸாம்பிள் arsenic என்னவா போகும்னா AS2O3 arsenic trioxide போகும். சல்பர் சல்பர் டை ஆக்சைடா போகும், இப்பதான் நம்ம பார்த்தோம். பாஸ்பரஸா இருந்துச்சுன்னா P2O3 P2O5 இல்லையா? சோ இது ஆக்சுவலா P4O10 ன்னு எழுதிருக்காங்க, பட் இட்ஸ் ரியலி P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. இதை தான் டைமரா எழுதிருக்காங்க. நான் எழுதுறேங்க P2O5 P2O5. சோ 2 P2O5 எழுதிருக்கேன். P மொத்தம் எத்தனை இருக்கு? இங்க ஒரு 2 இங்க ஒரு 2, P4 இருக்கா? O இங்க ஒரு 5 இங்க ஒரு 5, 10 இருக்கு. அப்போ P2O4 P4O10 அப்படின்னா பாஸ்பரஸ் டெகா ஆக்சைடுன்னு சொல்லக்கூடாது, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு தான் 2 தடவை இருக்குன்னு அர்த்தம், டைமரா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ என்னென்ன இம்பியூரிட்டிஸ்லாம் அதனுடைய ஆக்சைட்ஸா ரிமூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டிங்ல arsenic, sulfur, phosphorus இது எல்லாமே arsenic ஆக்சைடா AS2O3, சல்பர் ஆக்சைடு SO2, பாஸ்பரஸ் ஆக்சைடு P4O10 or P2O5 இந்த மாதிரி ஆக்சைட்ஸா ரிலீஸ் ஆயிடுது. மெட்டல் சல்பைடு அல்லது எனக்கு எடுத்துக்கிட்ட கான்சென்ட்ரேட்டட் ஓர் ஆக்சைடா மாறுது. தென் இம்பியூரிட்டிஸ்லாம் அதனுடைய ஆக்சைட்ஸா volatile ஆக்சைட்ஸா, ரொம்ப முக்கியம். volatile நான் ஹீட் பண்ணாமலே அது என்ன ஆகும், வேப்பர் ஆயிடும். சோ இந்த மாதிரி volatile ஆக்சைட்ஸா என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட முடிச்சிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் மெத்தட்? ஓரை எடுத்துக்கிட்டு ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதை பண்ணியாச்சு. சரியா? அடுத்தது ஸ்மெல்டிங் பண்ணணும், பட் அது ஃபைனலா இருக்கட்டும். சப்போஸ் சல்பைடு ஓரா இருந்தா ரோஸ்டிங் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி கார்போனேட் ஓரா இருந்துச்சுன்னா CO3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு கார்போனேட், CO3 2-.
கார்போனேட் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், அமோனியம் கார்பனேட் இந்த மாதிரி நிறைய கார்பனேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான கார்போனேட் ஓர்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கால்சினேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கால்சினேஷன் டெக்னிக்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எப்படி ரிமூவ் ஆகுது, இதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். Fine. Calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. So முன்னாடி ரோஸ்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கால்சினேஷனுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏர் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் இல்லாத நேரத்துல அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிட்டு, கார்போனேட் இருக்கிற கான்சென்ட்ரேட்டட் ஓரை எடுத்துட்டு ஸ்ட்ராங்லி ஹீட்டட், பயங்கரமா ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணா என்ன ஆகும், during this process the water of crystallization present in the hydrated oxide escapes as a moisture. So hydrated oxide இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உங்களுக்கு பாக்சைட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், Al2O3 அலுமினா .3H2O ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப 3 வாட்டர் மாலிகுல் இது கூட கலந்துருக்கு. சோ இந்த மாதிரி ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வாட்டர் இருக்குல்ல, அந்த ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ்லாம் எஸ்கேப் ஆஸ் மாய்ஸ்சர், இதெல்லாம் ஈரமா காத்துல என்ன ஆயிடும்னா எஸ்கேப் ஆயிடும், ஸ்டீமா எஸ்கேப் ஆயிடும்னு சொல்றாங்க. அப்ப ஹைட்ரேட்டட் ஆக்சைடு வாட்டர் கலந்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்லாம் வாட்டரை ரிமூவ் பண்ணிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். The water of crystallization present in the hydrated oxide. Hydrated oxide இருக்கிற water of crystallization எல்லாமே moisture escape ஆகும்னு சொல்றாங்க. Any organic matter if present also get expelled leaving behind a porous ore. Suppose organic matter ஏதாவது இருந்துச்சுன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருந்துச்சுன்னா ஆர்கானிக்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் எஸ்கேப் ஆகும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது அங்க நிறைய போர்ஸ், நுண் துளைகளை உருவாக்கும். ஏன்னா கார்பன் டை கேஸ் வெளியில வந்துச்சுன்னா பபுளா அது அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து வெளியில வரதுனால, இப்ப எக்ஸாம்பிள் பேக்கரியில பேக்கிங் பண்ணும்போது, ஒரு பிரெட்டை பேக் பண்ணும்போது ஏன் பிரெட் சாஃப்டா இருக்குன்னா அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் வெளியில வரதுனால தான் ஓட்டையா ஆகுது. அதனால பன்னு நம்மளுக்கு சாஃப்ட் ஆகுது. ஓகேவா. சோ ஸ்பாஞ்ச் எல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுல ஏன் ஓட்டையா இருக்குன்னு கேட்டா அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில வரதுனால நிறைய போர்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ஓட்டைங்க இருந்தா அதுக்கு பேரு ஹோல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், போரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ நிறைய எனி ஆர்கானிக் மேட்டர், ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் இருந்தா அதுவும் எக்ஸ்பெல்டு லீவிங் பிஹைண்ட் போரஸ் ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துளைகளை உருவாக்கிட்டு அதுவும் எஸ்கேப் ஆயிடும். திஸ் மெத்தட் கேன் பி கேரிட் அவுட் வித் எ லிமிடெட் சப்ளை ஆஃப் ஏர். சோ கால்சினேஷன் ப்ராசஸ்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ன்னு சொன்னாங்க, ஏர் இல்லாம பண்ணணும். சப்போஸ் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்ல, அதாவது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருந்தா அதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சமா ஏர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிங் கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர். ஸோ கார்பனேட் ஓர் எடுத்துட்டு கால்சினேஷன் பண்றேன், கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு. லெட் கார்பனேட் இருக்கு, PbCO3, இதை ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆகும். CO3 ல இருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடா போயிடுச்சு, மீதி ஒரு O மட்டும் லெட் கூட சேர்ந்து லெட் ஆக்சைடா மாறுது. லைக் தட் கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாறுது. இதுலயும் ஒரு கார்பன், 2 ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடா போகுது. ஜிங்க் கார்பனேட்ல இருந்து கேலமைன், ரைட். ஸோ ஜிங்க் கார்பனேட்ல இருந்து 2 ஆக்சிஜன் ஒரு கார்பன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போகுது, மீதி ஜிங்க் ஆக்சைடு கிடைக்குது. மெக்னீசியம் கார்பனேட் .CaCO3 கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து, அல்லது டபுள் சால்ட் இது. ஸோ இந்த டபுள் சால்ட்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு தனியா, கால்சியம் ஆக்சைடு தனியா கிடைக்குது. அப்ப மெட்டல் கார்பனேட்டா இருந்தது, ஏர் ஆப்சன்ஸ்ல நான் ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸை கொடுத்துட்டு மெட்டல் ஆக்சைடா மாறுது. ஸோ இதுவும் மெட்டல் ஆக்சைடு தான். சல்ஃபைடு ஓரை நம்ம மெட்டல் ஆக்சைடா மாத்துவோம் இல்லையா, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல. அதுக்கு பேரு ரோஸ்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி கார்பனேட் ஓரை ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல நம்ம ஹீட் பண்ணி என்ன பண்றோம்னா ஆக்சைட்ஸா மாத்துறோம். மெட்டல் காம்பவுண்ட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு மெட்டல் ஆக்சைட்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேரு கால்சினேஷன் சொல்றாங்க. ஃபைன். During calcination of hydrated ore, the water of hydration is expelled as water. So carbonate ore இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு போகுது. வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் பண்ணும்போது, அல்லது கால்சினேஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஓர், வாட்டர் இருக்கக்கூடிய ஓர்ஸ் எதையாவது ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிட்டு கால்சினேஷன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா வாட்டர் தான் வேப்பரா எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்காம எழுதிருக்கலாம், மேபி இங்க ரியாக்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு டாட் ட்ரைஹைட்ரேட், 3 இருக்கிறதுனால ட்ரைஹைட்ரேட், 3 வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஃபெரிக் ஹைட்ராக்சைடு ட்ரைஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இதுல இருந்து 3 வாட்டர் மாலிகுல் என்னவா போகுதுன்னா 3 வாட்டர் வேப்பரா போகுது. அப்ப அயன் ஆக்சைடு மட்டும், அயன் 3 ஆக்சைடு தனியா கிடைக்குது. லைக் தட் அலுமினா Al2O3 .2H2O, 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு, டைஹைட்ரேட். இதுல இருக்கிற 2 வாட்டர் மாலிகுல் என்னவா போகுது, வேப்பரா போகுது. இந்த மாதிரி கேஸ் ஜின்னு போட்டிருந்தா வேப்பர்னு அர்த்தம், அல்லது அப்வர்டா ஒரு ஏரோ மார்க் போட்டிருந்தா வேப்பர்னு அர்த்தம். டவுன்வர்டா ஏரோ மார்க் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா PPT, precipitate அப்படின்னு அர்த்தம்.
கீழே கட்டியா சாலிடிஃபை ஆகுதுன்னு அர்த்தம். மேல இருந்துச்சுன்னா வேப்பர் ஆகுது, கீழே இருந்தா precipitate ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸை நான் கால்சினேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா வாட்டர் வேப்பரா போகும் அப்படின்னு சொல்றாங்க. கார்போனேட் ஓர் எடுத்துட்டு கால்சினேஷன் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு வேப்பரா போகும். சோ இது எல்லா மெத்தட்லயுமே எனக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்சினேஷனாலே ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ரோஸ்டிங்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ரெண்டுத்துக்கும் தெளிவு இருக்கா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பார்த்துக்கலாம். 25 minutes. ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாங்கன்னா மெட்டல் சல்ஃபைட்ஸா இருந்தாலும் மெட்டல் கார்பனேட்டா இருந்தாலும் மெட்டலுடைய ஓர்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் கான்சென்ட்ரேட்டட் வர மெட்டல் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது மெட்டல் ஆக்சைடு இப்ப உருவாயிடுச்சு. அந்த மெட்டல் ஆக்சைடை எப்படி எலமெண்டல் ஃபார்முக்கு மெட்டலா மாத்துறது, ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி ரிடக்ஷன் பண்ணி எப்படி மெட்டலை உருவாக்குறதுன்னு தான் அடுத்த டாபிக் கொடுத்திருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி இன்கேஸ் மெட்டலா மாத்துறேன். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? நான் கார்பனை இங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றேன். கார்பன் தான் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா போகணும் இல்லை, எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ஒன்றா பார்க்கலாம். மெட்டல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூட் மெட்டல் பை யூசிங் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்ட் அதர் ரியாக்டிவ் மெட்டல் சச் அஸ் சோடியம் எட்ஸெட்ரா. ஸோ ரியாக்டிவா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டலை எடுத்துக்கிட்டோ என்னால என்ன பண்ண முடியும்னா மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நான் என்ன மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கணும், அதுல இருக்கிற மெட்டலை விட ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கிற எந்த ஒரு மெட்டலை எடுத்துக்கிட்டோ என்னால என்ன பண்ண முடியும், மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். சரி, மெட்டல் எடுத்துட்டு மட்டும் தான் ரெடியூஸ் பண்ண முடியுமானா அப்படிலாம் இல்ல. கார்பன் மோனாக்சைடு CO எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடா மாறும். கார்பனை மட்டுமே எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணா ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. The choice of reducing agents depends on the nature of the metal. நான் என்ன மெட்டல் எடுத்துக்கிறனோ, மெட்டல் ஆக்சைடுல என்ன மெட்டல் இருக்கோ அதை பொறுத்து ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய நேச்சர் எனக்கு டிஃபர் ஆகும். நான் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்துக்கணும்ன்றது மாறும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum, etc. So ஆல்ரெடி மெட்டல் ஆக்சைட்ஸ்ல இருக்கிற மெட்டலுக்கே ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோடியம் ஆக்சைடா இருக்கு Na2O, பொட்டாசியம் ஆக்சைடு K2O, அலுமினியம் ஆக்சைடு Al2O3. சோ இந்த மாதிரியான மெட்டல் ஆக்சைட்ஸை எடுத்துக்கிட்டா இது கூட கார்பனை சேர்த்தா, சோடியம் ஆக்சைடு கூட கார்பனை சேர்த்தா கார்பன் வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்து கார்பன் மோனாக்சைடா போயிடும், சோடியம் தனியா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா கார்பன் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கம்பேர் டு திஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ரியாக்டிவ் மெட்டல்ஸே ரெடியூசிங் ஏஜென்ட் தான், இதை விட கார்பனுக்கு ரெடியூசிங் நேச்சர் அதிகம் கிடையாது. அப்போ நான் என்ன மெட்டல் எடுத்துக்கிறேன், எந்த மெட்டல் ஆக்சைடுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறேன்றது ஒன்னு மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம எலிங்கம் டயக்ராம் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சிடும் எது ரெடியூஸ் பண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கு என்ன சொன்னேன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminum, etc. So sodium, potassium, aluminum மாதிரி ரியாக்டிவான மெட்டல்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டா, ஹைலி ஆக்டிவ் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டா அதை கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. சிமிலர்லி CO, carbon monoxide, cannot be used to reduce oxides such as zinc oxide, aluminum oxide. So zinc oxide aluminum oxide எடுத்துக்கிட்டா இதெல்லாம் கார்பன் மோனாக்சைடால ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப கார்பனால ரெடியூஸ் பண்ண முடியும், கார்பன் மோனாக்சைடால ரெடியூஸ் பண்ண முடியாது இத. ஓகேவா? ஜிங்க் ஆக்சைடு. Later in this we study selection of suitable reducing agent by applying Ellingham diagram. So Ellingham diagram யூஸ் பண்ணாதான் நம்மளால எந்த ரியேஜென்ட்டுக்கு, எந்த ஒரு ரியாக்டன்ட்டுக்கு, எந்த கேட்டலிஸ்ட அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும், விச் இஸ் த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ எலிங்கம் டயக்ராம் பார்க்குற வரைக்கும் இப்போதைக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் எப்படி சூஸ் பண்றது, இந்த இடத்துல கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டா வருமா வராதா, கார்பன் மோனாக்சைடு வருமா வராதான்னு இப்போதைக்கு நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, யோசிக்காதீங்க. எலிங்கம் டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். சரியா? ஃபைன். ஸ்மெல்டிங். ஸோ மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு அவங்க ஸ்மெல்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெல்டிங் அப்படின்றது தான் இங்க பேரா இருக்கு, மெல்டிங். அதுக்கு முன்னாடி எஸ்ன்னு ஒரு லெட்டர் போட்டு ஸ்மெல்டிங்னு எழுதிருக்காங்க. ஸ்மெல்டிங்னா என்ன அர்த்தம்? உருக்குதல் அப்படின்னு அர்த்தம். மெல்டிங்னாலும் உருக்குதல் தானே? ஆமா. இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல நம்ம உருக்க போறோம், ஹீட் பண்ண போறோம், அதனால இதை மெல்டிங்னு சொல்றாங்க. ஸ்மெல்டிங்.
In this method, a flux, a chemical substance that forms an easily fusible slag with gang. So gang கூட ரொம்ப ஈஸியா கலக்கக்கூடிய கரையக்கூடிய fusible slag ஒன்னு உருவாச்சுனா அததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ளக்ஸ்னு சொல்றோம். And a reducing agent such as carbon, carbon monoxide or aluminum is added to the concentrated ore. So என்ன சொல்றாங்க, கேங் இருக்கு இல்லையா, அதாவது ஓருடைய மெட்டலை தவிர மீதி இருக்கிற இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேரு கேங். அந்த கேங்கு கூட ஈஸியா சேர்ந்து ஒரு ஸ்லாக் கட்டியா குழக்கன்னு எதையாவது ஒண்ணு உருவாக்கணும்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா ரியாக்ட் ஆகாம தடுத்துடும். இந்த மாதிரி ஸ்லாக உருவாக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பேரு ஃப்ளக்ஸ்னு சொல்றாங்க. ஸ்லாக்னா களிமண் மாதிரி ஒரு மாதிரி குழக்கன்னு கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு மறுபடியும் இம்பியூரிட்டிஸ் இன்டர்ஃபியர் ஆகாம தடுக்கும். மெட்டலை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு அதனுடைய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்லாகா மாத்தணும். அப்படி ஸ்லாகா மாத்தணும்னா அதுக்கு நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணணும். கால்சியம் ஆக்சைடு கூட நம்ம ஃப்ளக்ஸ்னு சொல்லலாம், குயிக் லைம். ஸோ நிறைய ஃப்ளக்ஸ் இருக்கு. இவங்க சில ஃப்ளக்ஸ் ஆட் பண்றாங்க. ஓகேவா? எது கூட ஆட் பண்ண போறாங்க? ஃப்ளக்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட், கான்சென்ட்ரேட்டட் ஓர், இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்க்க போறாங்க. ஃப்ளக்ஸ்ன்றது இம்பியூரிட்டிஸ் கூட சேர்ந்து ஸ்லாக உருவாக்க போகுது. ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது ரிடக்ஷன் பண்ண போகுது. மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ண போகுது. கான்சென்ட்ரேட்டட் ஓர்ல தான் மெட்டல் ஆக்சைடு இருக்க போகுது. ஓகேவா? ரோஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரோஸ்டிங், கால்சினேஷன், அந்த மெத்தட்ல கிடைச்ச மெட்டல் ஆக்சைடை தான் எடுத்துக்கிட்டு நான் இப்ப ஸ்மெல்டிங் பண்ண போறேன். பார்க்கலாமா? ஃபைன். இதுல கண்டினியூட்டி இருக்கு, அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கிறேன். டோன்ட் பி டிசப்பாயிண்ட். In this method, a flux and a reducing agent such as carbon, carbon monoxide. So flux னு ஒன்னு ஆட் பண்றேன். அது என்னன்னா ஈஸியா கேங் கூட சேர்ந்து ஸ்லாக ஃபார்ம் பண்ணக்கூடியது. ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஒன்னு சேர்க்கிறேன். இங்க நான் மோஸ்ட்லி என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம், கார்பனோ, கார்பன் மோனாக்சைடோ அல்லது அலுமினியமோ ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃப்ளக்ஸ் ஆட் பண்றேன், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்றேன். தேர்ட் ஒன் என்னன்னா, and is added to a concentrated ore. ஓர், கான்சென்ட்ரேட்டட் ஓர் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்றேன். and the mixture is melted, உருக்குறேன் by heating at an elevated temperature above the melting point of the metal. so மெட்டலுக்கு எவ்வளவு மெல்டிங் பாயிண்ட் இருக்கோ அதை விட கம்மியா நம்ம ஹீட் பண்ணா அதுக்கு பேரு ரோஸ்டிங்னு சொன்னோம். மெல்டிங் பாயிண்ட்டை விட அதிகமா ஹீட் பண்ணா மெட்டல் என்ன ஆகிடும், உருகிடும். அதனுடைய உருகு நிலை விட அதிகமா ஹீட் பண்ணா மெல்ட் ஆயிடும் இல்லையா? அப்படி மெல்ட் ஆகும் போது தான் அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ்லாம் கேங்லாம் ஃப்ளக்ஸ் கூட சேர்ந்து ஸ்லாகா மாறிடுது. கார்பன் மோனாக்சைடு அதை ரெடியூஸ் பண்ணுது. எப்படின்றத பார்க்கலாமா? இன் ஏ ஸ்மெல்டிங் ஃபர்னஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், த ஆக்சைடு ஆஃப் அயன் கேன் பி ரெடியூஸ்டு பை கார்பன் மோனாக்சைடு ஆஸ் ஃபாலோஸ். ஸோ CO ஒன்று எடுத்துக்கிட்டேன், விச் இஸ் கால்டு கார்பன் மோனாக்சைடு. இது இங்க இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறும். இங்க ஆக்சிஜன் 3 இருக்கு, அதனால 3 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறேன். 3 மோல் கார்பன் மோனாக்சைடு 3 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஒரு கார்பன் மோனாக்சைடும் ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். அப்ப 3 மோல் கார்பன் மோனாக்சைடு 3 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். நான் குழப்பல, தெளிவா தான் சொல்றேன். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்க்கலாம், ஸ்லோவா பார்க்கலாம், உங்க இஷ்டம். ஒரு ஆக்சிஜனை ஒரு CO, இது கூட இன்னொரு O சேர்ந்தா என்ன ஆகும்னா CO2 கார்பன் டை ஆக்சைடா மாறும். இந்த மாதிரி இங்க மொத்தம் 3 மோல் 3 மோல்ஸ் கார்பன் மோனாக்சைடு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. இந்த 3 ஆக்சிஜனும் ஒரு ஆக்சிஜனும் ஒரு கார்பன் மோனாக்சைடு கூட சேர்ந்து 3 டைம்ஸ் 3 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். புரியுதா? அப்ப மீதி எது மட்டும் தான் இருக்கும், அயன் மட்டும் தான் தனியா இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் அயன் ஆர் 2 மோல்ஸ் ஆஃப் அயன். ஓகே, சோ கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது நான் ஆட் பண்ற ரெடியூசிங் ஏஜென்ட்டா, அது எனக்கு இங்க இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா போயிடுச்சு, எனக்கு அயன் தனியா கிடைக்குது. இதுதான் எலிமெண்டல் ஃபார்ம். இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எ பேசிக் ஃப்ளக்ஸ், இந்த ப்ராசஸ்ல பேசிக்கா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளக்ஸை நான் ஆட் பண்றேன், which is called குயிக் லைம் கால்சியம் ஆக்சைடு is used. Since the silica gang, சோ கேங்ல இந்த இரும்ப பிரிச்சு எடுக்கும் போது, இரும்ப மண்ணுல இருந்து ஓர்ல இருந்து பிரிச்சு எடுக்கும் போது அதுல என்ன கேங்ஸ் இருக்குன்னா சிலேஷியஸ் ஓர்ஸ் காம்போனன்ட் மிக்சர் இருக்கும். சோ சிலிக்கா கேங் இருக்கு, சிலிக்கா மண்ணு கலந்த ஒரு அழுக்கு இருக்கு. சிலிக்கா கேங் பிரசன்ட் இன் த ஓர் இஸ் அசிடிக் இன் நேச்சர். இதுல இருக்கிற சிலிக்காவுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னா அசிடிக் இருக்கு. அதனாலதான் இதை பேசிக் ஃப்ளக்ஸ் கூட சேர்க்கிறாங்க. அசிடிக்கும் பேசிக்கும் ஒன்னா சேர்ந்தா நியூட்ரல் ஆயிடும் இல்லையா, சால்ட் பிளஸ் வாட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் சிலிக்கா கேங் இருக்கு, அது கூட அசிடிக் நேச்சர்ல இருக்கிற அது சிலிக்கா கேங்ன்றது அசிடிக் நேச்சர், அது கூட பேசிக் ஃப்ளக்ஸா இருக்கிற கால்சியம் ஆக்சைடை நான் சேர்க்கிறேன். So the quick lime combines with it to form a calcium silicate. calcium silicate னு ஒன்னு ஃபார்ம் பண்ணுது, CaSiO3, which is called a slag. இதுதான் ஸ்லாக்னு சொல்றாங்க. ஸ்லாக்னா எப்படி இருக்கும், கட்டியா இருக்கும், அடியில இருக்கும். இது மெட்டல்ல இருந்து எனக்கு இம்பியூரிட்டிஸ் எல்லாம் தனியா பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஸ்லாக். தெளிவா இருக்கா?
ஓகே. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட். முன்னாடி அயன் ஆக்சைட்ல இருந்து அயன் எடுக்கிறது சொன்னாங்க. இப்போ காப்பர் பைரைட் CuFeS2. சோ காப்பர் பைரைட் எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து காப்பர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுன்னு கொடுத்திருக்காங்க. The concentrated ore is heated in a reverberatory furnace. ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ். எதிர் அனல் உலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல அடுப்பு எரிய போது அதுல இருந்து காத்து வீசப்பட்டு அந்த காத்து அங்க இருக்கிற அனல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அனல் காத்தா வரும். அந்த அனல் காத்து ஒரு இடத்துல பட்டு எனக்கு உருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வறுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரோஸ்டிங்க்கோ ஸ்மெல்டிங்க்கோ யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃபர்னஸ்க்கு பேர் என்னதுன்னா ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ். டைரக்டா அடுப்புல வைக்காம ஒரு இடத்துல அடுப்பு எரியுது, அங்க இருந்து அடுப்புல இருந்து எரியக்கூடிய வெப்பத்தால நெருப்பால எனக்கு ஒரு காத்து வருது, சூடான காத்து வருது. அந்த காத்து மூலியமா நான் ஒரு பொருளை ஹீட் பண்ணா இதை ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தான் நான் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பட் எக்ஸாக்டா ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ்னு நீங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு டயக்ராமோட இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். சரியா? ஃபைன். சோ ஒரு ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ், அதுல என்ன பண்றாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிறாங்க, ஹீட் பண்றாங்க. ஆஃப்டர் மிக்சிங் வித் சிலிக்கா அண்ட் அசிடிக் ஃப்ளக்ஸ். சோ சிலிக்கா கூட SiO2 கூட சேர்த்து சிலிக்கா கூட சேர்த்து தான் நம்ம ஹீட் பண்றோம்னு சொல்றாங்க. சிலிக்கான்றது ஒரு அசிடிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லிட்டாங்க. The ferrous oxide formed due to melting is basic in nature. இதுல எனக்கு என்ன நடக்குதுன்னா காப்பர் பைரைட்ல ஃபெரஸ் ஆக்சைடுன்னு ஒன்னு உருவாகும் மெல்டிங் ப்ராசஸ்ல. ஆனா அது என்னதுன்னா பேசிக் நேச்சர்ல இருக்கும். And it combines with சிலிக்கா. சிலிக்காவுக்கு ஏற்கனவே அசிடிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லியாச்சு. அப்ப அசிடிக் ஃப்ளக்ஸா இருக்கிற சிலிக்கா கூட பேசிக் ஃப்ளக்ஸா இருக்கிற கேங்ன்றது பேசிக் ஃப்ளக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிக்கான்றது என்னன்னா SiO2 சிலிக்கா. இது என்னன்னா அசிடிக். ஓகேவா? இது கேங்கு, இது ஃப்ளக்ஸ். சோ கேங்கும் ஃப்ளக்ஸும் ஒண்ணா சேரும். பேசிக்கா இருக்கிற ஃபெரஸ் ஆக்சைடும் அசிடிக்கா இருக்கிற சிலிக்காவும் SiO2 இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து ஃபெரஸ் சிலிகேட் அப்படின்னு ஒரு ஸ்லாக உருவாக்குது. ஓகேவா? அயன் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து அயன் சிலிகேட் ஆர் ஃபெரஸ் சிலிகேட் Fe2+, அதனால ஃபெரஸ் சிலிகேட்னு ஒரு ஸ்லாக உருவாக்குறதா சொல்றாங்க. காப்பர் பைரைட் காப்பர் சல்ஃபைடாவும் அயன் சல்ஃபைடாவும் மாறுது. அதுல இருக்கிற அயன் சல்ஃபைட் மட்டும் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா அயன் ஆக்சைடா மாறுது. இந்த அயன் ஆக்சைடை ரிமூவ் பண்ணதுனால நான் சிலிக்கா அப்படின்ற அசிடிக் ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிறேன். அயன் ஆக்சைடு கூட இது சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுது? ஸ்லாகா மாறுது, ஃபெரஸ் சல்ஃபேட்டா மாறுது. ஓகேவா? அப்ப இது ரிமூவ் ஆயிடும். ரிமைனிங் காப்பர் சல்ஃபைட் மட்டும் தான் இருக்கும். The remaining metal sulfides Cu2S and FeS are mutually soluble and form a copper mate. இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து எனக்கு காப்பர் மேட்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. பட் அதையும் நம்ம மறுபடியும் ஆக்சிடேஷன் பண்ணுவோம். ஆக்சைட் ஃபார்ம் சல்ஃபைடா இருக்கு இல்லையா? அப்ப கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ல இருக்கும். The mate is separated from the slag and fed into the converting furnace. So converting furnaceல நான் அதை யூஸ் பண்றேன். ஆக்சைடா மாத்தக்கூடியது. ஆர்டினரி ஓர்ஸை ஆக்சைடு ஓரா மாத்தக்கூடியது. மெட்டல் சல்ஃபைடா இருக்கிறத மெட்டல் ஆக்சைடா மாத்தக்கூடிய ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்றேன்? கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ்ல அவங்க மாத்துறாங்க. ஸோ ஸ்லாக் எல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. எனக்கு உருவான ஃபெரஸ் ஸ்லாக்லாம் ஃபெரஸ் சிலிகேட் ஸ்லாக்லாம் தனியா பிரிச்சுட்டு காப்பர் மேட்டை மட்டும் எடுத்து நம்ம கன்வெர்ட்டிங் ஃபர்னஸ்ல வைக்கிறோம். During conversion, the ferrous sulfide present in the mate is first oxidized to ferrous oxide. Ferrous sulfide இருக்கு இல்லையா? அது impurity. எனக்கு காப்பர் தான் வேணும், chief core. So ferrous sulfide oxidation ஆகி ferrous oxide மாறுது. And then இது மறுபடியும் என்ன ஆகும்? சிலிக்கா கூட சேர்ந்து ஸ்லாகா மாறிடும். This is removed by slag formation with silica. Ferrous sulfide இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ஆகி ferrous oxide மாறும். Ferrous oxide சிலிக்கா கூட சேர்ந்து ஸ்லாகா மாறிடும். அப்ப நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். So இப்போ காப்பர் சல்ஃபைட் மட்டும் தான் இருக்கு. The remaining copper sulfide is further oxidized to its oxide. காப்பர் சல்ஃபைடை ஆக்சிடைஸ் பண்ணா காப்பர் ஆக்சைடா மாறும். ஃபர்ஸ்ட் குப்ரஸ் ஆக்சைடா மாறுது. அதை ஆக்சிடேஷன் பண்ணும்போது காப்பர் ஆக்சைடா மாறலாம். Fine, which is subsequently converted to metallic copper as shown below. So குப்ரஸ் சல்ஃபைடை ஆக்சிடேஷன் பண்ணும்போது குப்ரஸ் ஆக்சைடா மாறுது. அந்த குப்ரஸ் ஆக்சைடு கூட குப்ரஸ் சல்ஃபைடையே திரும்ப சேர்க்கிறோம். இங்க ரியாக்ட் ஆகாத கொஞ்சம் குப்ரஸ் சல்ஃபைடு இருக்கும். அந்த குப்ரஸ் சல்ஃபைடு குப்ரஸ் ஆக்சைடு கூட சேரும்போது இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸா போயிடுது. ரிமைனிங் இருக்கிற காப்பர்லாம் எனக்கு 6 டைம்ஸ் காப்பரா கிடைக்குது. ஸோ பியூர் மெட்டல் காப்பர் மட்டும் எனக்கு கிடைக்குது. இதுவும் 100% பியூரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் என்ன பண்ணும்? ஒரு 80% 90% பியூரா இருக்கும். ஃபைன். இங்க கிடைக்கிற காப்பர்ல சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ், கார்பன் டை ஆக்சைடு மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போறதுனால பபிள் பாத்திருக்கீங்களா? டைரி மில்க்ல ரோஸ்ட் அண்ட் ஆல்மாண்ட் டெய்ரி சில்க் அப்புறம் பபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ பபிள்ல எப்படி முட்டை முட்டையா இருக்குமோ அந்த மாதிரி
இங்க நம்மளுக்கு ஒரு பிளிஸ்டர் காப்பர் கிடைக்குது. பிளிஸ்டர் அப்படின்னா கொப்பளம் அப்படின்னு அர்த்தம். இந்த கொப்பளத்துக்கு காரணம் என்னன்னா சல்பர் டை ஆக்சைடு வெளியில போறதுனால தான் அந்த மாதிரி பிளிஸ்டரிங் உருவாகுது. ஸோ த மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைடு. எனக்கு இங்க கிடைச்சிச்சு இந்த சாலிடு காப்பர் மெல்ட் ஆகி கிடைச்சிருந்துச்சு. அந்த மெல்டட் காப்பரை நான் என்ன பண்ணேன்னா சாலிடிஃபை ஆக்குறேன், சாலிடா மாத்துறேன். அண்ட் இட் ஹேஸ் பிளிஸ்டர்டு அப்பியரன்ஸ். இது எப்படி இருக்கும்னா எனக்கு ஒரு மாதிரி அப்பளம்லாம் பொரிச்சா கொப்பளமா முட்டை முட்டையா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு. டியூ டு எவல்யூஷன் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு கேஸ். சல்பர் டை ஆக்சைடு கேஸ் இந்த ப்ராசஸ்ல ஃபார்ம் ஆகும். அது எவால்வ் ஆகுறதுனால தான் எனக்கு இந்த பிளிஸ்டரிங் அப்பியரன்ஸ் இருக்கு, பிளிஸ்டர் அப்பியரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. திஸ் காப்பர் இஸ் நோன் அஸ் கால்டு பிளிஸ்டர் காப்பர். ஸோ அதனால இந்த காப்பருக்கு பேரு பிளிஸ்டர் காப்பர்னு சொல்றாங்க. ஃபைன், ஜஸ்ட் a minute. ஆரியன் says good evening sir. Good evening ஆரியன். ஓகே, நீங்க லைவ்ல இருக்கீங்கன்னா தயவு செய்து வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்பதான் புரியும். அதே சமயம் இப்போ இந்த வீடியோ மட்டும் பார்ட் 3 நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க புரியும் அப்படின்னு சொல்லல. பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு இல்லையா, அதையும் கூட நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் நல்லா புரியும். ஸோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறது பார்ட் 1ல இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கப்புறம் இப்பதான் பார்ட் 3 நடத்திட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூவா பாருங்க. யாரா இருந்தாலும் சாப்டரை பாதியில இருந்து பாத்தீங்கன்னா சரியா புரியாது இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் நல்லா புரியும். ஃபைன், ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்மெல்டிங் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிடக்ஷன் பை கார்பன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஐ ஹாவ் டு கோ ஆன் டு த அனதர் கிளாஸஸ், டியூஷன் இருக்கு. ஃபைன், தேங்க்யூ ஆல். சேனலுக்கு புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்டேட் போர்டுக்கு அதிகமாக என்சிஆர்டிக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நானும் என்சிஆர்டி சிபிஎஸ்இ புக் லைன் பை லைன் கொடுத்துருக்கேன். பட் லைன் பை லைன் வீடியோஸ் நிறைய பேர் கொடுக்கல. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இன்கேஸ் ஸ்டேட் போர்டுக்கு லைன் பை லைன் வீடியோஸ் நம்ம தான் போடுறோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.